திருக்குறள் அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பையும் செல்வத்தையும் தரும் அறத்தைக் காட்டிலும் நன்மை தருவது வேறு யாதும் இல்லை. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறவழியில் நடப்பதை விட மேலான நன்மை எதுவும் இல்லை. அறத்தை போற்றாமல் மறந்து விடுவதை விட பெரிய கேடு வேறு எதுவும் இல்லை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லான் செயல். முடிந்த வகைகளில் செல்லும் இடமெல்லாம் அறச்செயல்களை விடாமல் செய்து வர வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. தன் மனதில் குற்றமற்றவனாக இருப்பதே அறமாகும். மனத் தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவையாகும். அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் விலக்கிச் செயல்படுவதே அறம். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத் துணை. பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இப்போதே அறத்தைச் செய்ய வேண்டும். அது இறக்கும் காலத்திலே அழியாத துணையாக இருக்கும். அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கை சுமப்பவனோடு அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்பவன் ஆகியவரிடையே அறத்தின் பயன் இதுவென்று கூற வேண்டா. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறம் செய்யத் தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே அவன் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறநெறியில் வாழ்வதால் வருவதே இன்பமாகும், மற்றவை இன்பமாகாது, அவற்றால் புகழும் இல்லை. செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு, உயற்பாலதோறும் பழி. ஒருவன் செய்ய வேண்டியது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. அரண் வலியுறுத்தல் என்ற இந்த அதிகாரத்தில் அறவழியில் நடப்பதின் நன்மையை பற்றி அழகாக 2 வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்.